சென்னையின் முக்கிய சாலைகளில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் விளம்பர பதாகை ஒன்று வாகன ஓட்டிகளின் கண்களில் சிக்கி கேள்விகளை எழுப்பி உள்ளது. மஞ்சள் வண்ணத்திலான அந்த பதாகையில் "0 is good" என்ற வாசகம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக சாலையில் 40 கிலோமீட்டர் வேகத்துக்குள் பயணிப்பதே நல்லது, தலைக்கவசம் உயிர்க்கவசம் என்ற வார்த்தைகளே இடம்பெற்றிருக்கும். ஆனால் 0 தான் நல்லது என குறிப்பிடப்பட்ட இந்த பதாகை பலரையும் குழப்பமடைய வைத்தது. யூ-டர்ன் செய்வதற்கான வழிமுறையாக இருக்கலாம், அல்லது வேகத்தை குறைப்பதற்கான முறையாக இருக்கலாம், அல்லது அபராதம் வசூலிக்காமல் இருப்பதற்கான முறை என்றும் இணையதளங்களில் விவாதங்கள் கிளம்பியது. இதுகுறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் சிலர் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளனர். அதாவது 0 is good என்ற வார்த்தைக்கு விபத்துகள் இல்லாததுதான் நாட்டுக்கு நல்லது என்பதன் சுருக்கம்தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. 2 சக்கரம் 4 சக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாலும் தலைக்கவசம் அணியாததால் பலரும் விபத்தில் சிக்குவதும் என இதுபோன்ற சம்பவம் தொடர்கிறது. விபத்தில்லா சென்னையை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு சென்னை போக்குவரத்து காவல்துறை இவ்வாறான விழிப்புணர்வை செயல்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் சென்னை போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையாளர் சுதாகர். சென்னையில் விபத்து இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான். இதுக்கான விழிப்புணர்வு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி எம்டிசி பஸ் ஸ்டாஃபோட அவங்க எம்டியோட சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி இருந்து கண்டினியூஸாக 26ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸோடு சேர்ந்து இந்த விழிப்புணர்வு நடக்கும். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள், சாலையோர வியாபாரிகள் இவ்வாறான விளம்பரங்களை உள்ளூர அறிந்து போக்குவரத்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் விபத்தில்லா சென்னை என்பது சாத்தியம் என்கிறார் ஐஐடி பேராசிரியர் வெங்கடேஷ். ஹியூமன் இதுதான் கொஞ்சம் காம்பனன்ட் இஸ் த வெரி ஹை காம்பனன்ட். ஸோ மக்கள் தான் அதை மாற்றணும். இது நம்ம ஒரு சட்டம் போட்டு ஆக்சிடெண்ட்டை நிறுத்த முடிஞ்சிட்டா இன்றைக்கும் நின்று இருக்கும். இல்லை போலீஸ் தடி எடுத்து அடித்தா ஆக்சிடெண்ட் நின்றுடும், இல்லை ஃபைனை போட்டு ஆக்சிடெண்ட்டை நிறுத்திடுவோம் அப்படின்னா இன்றைக்கும் நின்று இருக்கும். இது நிற்கணும் அப்படின்னா மக்களோட பிரார்த்தனையும் தான் இம்பார்ட்டன்ட். கடந்த காலங்களை ஒப்பிடும்போது தற்போது சென்னையில் வாகனம் ஓட்டுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. காரணம், 2 சக்கரம் 4 சக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் தங்கள் அவசரத்தை மட்டுமே கருத்தில் கொள்கிறார்களே தவிர போக்குவரத்து விதிகளை மதிப்பதே இல்லை. சென்னை மாநகர பேருந்து ஓட்டுநராக இருந்து இதுவரை விபத்து இல்லாமல் ஓட்டி சிறந்த ஓட்டுநர் என்ற விருதை பெற்ற ராமலிங்கம் என்பவர் இதுகுறித்த கருத்து ஒன்றை தெரிவித்தார். அது எதிர்பார்த்து இயக்குதல், அதாவது ஒரு சாலை சந்திப்பிலோ அல்லது பஸ் நிறுத்தத்திலையோ இது மாதிரி குறுக்க திடீர்னு ஒருத்தர் யாராவது வருவாங்க, சாலை சந்திப்பில் 2 வீலர்கள் திடீர்னு அந்த சந்திலேருந்து வருவாங்க, இல்லை கால்நடைகள் வரும், இல்லை வேறு யாராவது கார்காரங்க கூட வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து, அதாவது வரலனாலும் எதிர்பார்த்து இயக்குனா தான் சார் அது நம்ம அவங்களுக்கு சுதாரித்து பிரேக் அடிச்சு நிறுத்துறது, அது மாதிரி வேலையை பண்ணி அந்த விபத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம், அவங்களையும் தப்பிக்க வைக்கலாம். அதனால தான் சார் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 31 வருஷமாக விபத்து இல்லாமல் ஓட்டின்னு இருக்கோம். விபத்தில்லாத சென்னை, அபராதம் இல்லாத சென்னை, சாலை விதிகளை மீறுபவர்கள் இல்லை என்பதை பதிவு செய்யும் விதமாக என பல காரணங்களை வைத்து இந்த 0 is good என்ற பதாகை வைக்கப்பட்டிருந்தாலும் இதனை செயல்படுத்துவது பொதுமக்களாகிய நம் கையில்தான் உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரண்குமாருடன் செய்தியாளர் ராஜேஷ்.